வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் மீது பாசம் கொண்ட ஐடி நண்பர்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆங்குலர் 17 அதோட முக்கியமான மேம்படுத்துதல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆங்குலர் 17ல் ஸ்டாண்டலோன் காம்போனன்ட்ஸ் என்ற முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆங்குலர் 16லே இருந்தது. இப்போது ஆங்குலர் 17ல் டிஃபால்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ஜி மாடியூல் இல்லாமலே நம்ம காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மேலும் இதில் ஸ்டாண்டலோன் டைரக்டிவ்ஸ், ஸ்டாண்டலோன் பைப்ஸ் இதையும் நம்மளால் உருவாக்க முடியும். எனக்கு மிகவும் பிடித்த அடுத்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா சிக்னல்ஸுங்கிற புதிய ரியாக்டிவிட்டி மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலம் நமக்கு கோடிங் ரொம்ப ஈஸியாகுது. இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் தான் ரொம்ப கடியாக இருக்கும். ஸோ சிக்னல் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் சிக்னல்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சிஎல்ஐயில் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஆங்குலரோட சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அதில் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம ஈஸியாக இல்லாமல் மிக வேகமாக நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இஎஸ் பில்ட் அப்படிங்கிற புது ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நடக்குது. முன்னாடி ஆங்குலர் வெப் பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இஎஸ் பில்ட் வந்ததுனால அப்ளிகேஷன் பில்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பக்ஸ் இல்லாத ப்ரோக்ராமா யாராலும் எழுத முடியுமா? ஆமாங்க, இந்த நியூ ஃபீச்சர் அது டீபக்கிங் அப்புறம் எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் டீட்டெயில்டு எரர் மெசேஜ் ஆங்குலர் 17ல் கிடைக்கும். இதனால் நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் டீபக் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபீச்சரில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நமக்கு தெரியும். ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராமிங்னு. ஸோ இதில் டைப் ஸ்கிரிப்ட் 5.0ஓட முழுமையாக சப்போர்ட் பண்ணுது ஆங்குலர் 17. அப்புறம் RxJSோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் இதோட ஆங்குலர் 17ல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது நமக்கு ப்ரோக்ராமை இன்னும் ஈஸியாகும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வெரி இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி காம்போனன்ட் பேஸ்ட் லேசி லோடிங் அண்ட் கோட் ஸ்ப்ளிட்டிங். அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டையுமே நம்ம தனியாக லேசி லோடிங் பண்ண முடியும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் இதன் மூலமாக அதிகமாக இருக்கும்.